ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகன்னோ திபரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிப்ரவரி மாத பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு இரண்டாம் மாதமாக, இந்த இரண்டாம் மாத பலன்களாக, பிப்ரவரி மாத பலன்களாக, அதுவும் உங்கள் வெற்றியை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள், இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தெளிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயன் தராத இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக, ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பல ஏமாற்றங்கள், சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன். சரி, இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம். சரிங்களா? இது அதே நேரம் பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அவளுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இப்படித்தான் வாழணும். அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்திகளை பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துலதான் உங்க உண்மையான யோகங்கள் தெளிவா தெரியும். அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம். வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம், வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம். தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. பிப்ரவரி மாத பலன்கள் சிம்ம ராசினியர்கள் உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரை. சரிங்களா? இப்ப இந்த பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல்ல உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்தில் கேது இருப்பது கொஞ்சம், அதாவது உங்க ஜென்மத்தில், அதாவது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது இருப்பது கொஞ்சம் மன வருத்தமான ஒரு விஷயங்கள் இருக்கத்தான். ஏன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய சாதாரண இடம் கிடையாது. இப்ப பாருங்க, சிம்மத்துக்கு இத்தனை கிரகங்கள் ஒன்று சேரும் போது இப்ப கண்கூட நம்ம விஷயத்தை பார்க்கிறோம். அதாவது எதிர்பாராதவங்கலாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை ஏற்படுது. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களை ஏழாம் இடம் கூட்டுஸ்தானம். 7ஆம் இடம் கூட்டுஸ்தானம், நல்லா கவனிக்கணும். அப்ப இன்னைக்கு செய்திகளை பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடத்துல முதல்ல சனி ராகு மட்டும் தான் இருந்தது. 7ஆம் இடத்துல சனி ராகு மட்டும் இருந்தது. இப்ப என்னாச்சு? சூரியன், புதன், சனி, ராகு, சுக்கிரன். அப்ப 5 கிரகங்களும் போய் சுக்கிரன் ஒரு 7 நாள் மட்டும் மகரத்தில் இருப்பார். அப்ப பிப்ரவரி 7ல 5 கிரகங்கள், பஞ்சம கிரகங்கள் கூட உட்கார்ந்துருது. சூரியன், புதன், சனி, ராகு, சுக்கிரன். ஆக மிகப்பெரிய கூட்டு வெற்றி சிம்மராசிக்கு ஏற்படுகின்றது.
அப்ப செய்திகளை பார்க்கிறோம். பார்த்து அப்படி கிரகங்கள் என்ன நடக்குது, கிரகங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போதோ அது அந்த காரியத்தை அப்படியே செய்து சிம்மத்துக்கு. ஆச்சரியமான விஷயம். அப்ப கூட்டு தொழில் வெற்றியடையும், அரசியல் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் நடைபெறும், தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும், அதுல மாற்றமே இல்லை. அடுத்து சிம்மத்துக்கு 4-9 செவ்வாய் அந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்ல, பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாகி 6ஆம் இடத்துல உட்காரார். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போது உயர்ந்த பதவிகளுடைய பொறுப்புகள் ஏற்படும். என்ன, வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும், அதுதான் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அதற்கு மற்றபடி பாதிப்பெல்லாம் ஏற்பட உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அதாவது சிம்மத்துக்கு பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்தா அந்த 9க்கு 10ஆம் இடம் தான் 6ஆம் இடம். ஆக நிர்வாகம், பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கக்கூடிய இடம். இத்தனை சிறப்பு அம்சங்கள் சிம்மராசி கொண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதை விட உங்களுக்கு சிம்மத்துக்கு 5-11 5-8 குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். இதை விட என்ன வேணும்? புரிஞ்சுட்டீங்களா? அப்ப சிம்மத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் கூட்டு வெற்றி அதிகமாக ஏற்படுது, அதுல மாற்றமே இல்லை. அதே நேரம் சிம்மராசினர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல தான் எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த காலத்தில் வெற்றி அடையும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் காரியங்கள்லாம் ஜெயமாகுமா இல்ல தோல்வி அடையுமா அப்படின்றது உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப நான் ஒரே ஒரு விஷயத்த திரும்ப 2 விஷயம் சொல்றேன். 2 விஷயம், முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஜோதிடம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இந்த 2 விஷயம்தான். 2 விஷயம்தான். சொன்னது சரியா நடக்கல, உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கும். இதுதான். ஆக பிரம்மசாஸ்திரப்படி சரியா உங்க ஜாதகத்தை சரியா கணித்தால் சரியாக நடக்கும், எதுனாலும் சரி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக வெற்றி நிச்சயம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. வெற்றி நிச்சயம்.